பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சேமியா ஜவ்வரிசி பாயசம். இது ஒரு 15 மினிட்ஸில் எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வாணலில் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் இங்கே காஞ்சிட்டு இருக்கும் போதே பக்கத்து அடுப்பில் இதுக்கு தேவையான 1/2 லிட்டர் பாலை காய வச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். அது இப்போது நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு ஒரு 10, திராட்சை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பாதி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்மளோட ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல திராட்சை பலூன் மாதிரி வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பலூன் மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வந்து இது தனியாக ஒரு குட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெய்யிலேயே ஒரு கைப்பிடி ரோஸ்டட் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ரோஸ்டட் சேமியா இல்லைன்னா சாதாரண சேமியா ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கோல்டனாக வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரோஸ்டட் சேமியாவே இருந்தாலும் லைட்டாக கொஞ்சோண்டு நம்ம நெய்யில் இப்படி ஒரு 2 பெரட்டணும்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீன்வைல் பக்கத்து அடுப்பில் ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிட்டுங்க. இப்போ சேமியா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நான் ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெண்டும் நல்லா வந்துடும். இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒரு 3/4 பாவாசி வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பால், அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக வேகிற அளவுக்கு இதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த டைமில் ஃபுல்லாக வேகணும். சர்க்கரையை இப்போ ஆட் பண்ணாதீங்க. நல்லா ஜவ்வரிசியும் சேமியாவும் வெந்துட்ட உடனே தான் நம்ம ஆட் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா சேமியா வேகவே வேகாது. இப்போ இந்த பாலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வேக விடுங்க. இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஸ்வீட்னஸுக்காக நான் ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையை 4 ஏலக்காவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ், இப்போ நான் ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால தானாகவே திக்னஸாக தான் இருக்குது இந்த பாயசம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா 4 முந்திரி பருப்பு 2 பாதாம் பருப்பு கூட சேர்த்து இதோட அரைச்சிக்கிட்டிங்கன்னா பாயசம் நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். நான் இதில் ஏற்கனவே ஜவ்வரிசியே திக்னஸ் கொடுக்கறதுனால வெறும் சர்க்கரையும் ஏலக்காவை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த சர்க்கரையோட இந்த சேமியாவும் ஜவ்வரிசி சேர்ந்து வர அளவுக்கு கொதிக்க விட்டுடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் இந்த பாலோடு சேர்ந்து சர்க்கரையோடு சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சு.
இந்த டைமில் நீங்கள் ஸ்வீட்னஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா லைட்டாக இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸையும் ட்ரை கிரேப்ஸையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போவே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம்.